ஸோ மாநில சீரமைப்பு ஆணையம் அந்த சட்டம் வந்திருக்கு இல்லையா, 1956 நவம்பர் 1 14 மாநிலங்களும் 3 யூனியன் பிரதேசமும் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் இந்த பார்ட் 2 வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியும் பார்ட் கிளாஸ் போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 கண்டினியூ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆக நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ப்ளஸ் எப்படி ஜாயின் ஆகணுன்ற ப்ரொசீஜர் இருக்குது. அது மூலிமா நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேங்களா? குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போது கணக்கு என்னென்னா, நான் சொல்லிட்டேன், நமக்கு 14 மாநிலங்களும், ஓகேங்களா, 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அந்த 14 மாநிலங்களுக்கு அடுத்து இப்போ எப்படி 28 மாநிலங்கள் ப்ளஸ் 8 யூனியன் பிரதேசமாக மாறுச்சுன்றதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 1956க்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது தொடர்ந்து, குறிப்பாக மொழிவாரி அடிப்படையில் மட்டும் இல்லாமல் வேறு பல அம்சங்களை கருத்தில் கொண்டும் வேறு பல இதை கருத்தில் கொண்டும் நிறைய மாநிலங்கள் உருவாகலாம் அப்படின்ற கான்செப்ட் பிறகுது. ஸோ 56 பின்னாடி என்னென்ன மாநிலங்கள் உருவாகிருக்குன்னா, பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம். ஓகேங்களா? ஸோ பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பம்பாயை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க மறுசீரமைப்பு சட்டம் எப்போனா 1960. அதுலேருந்து பம்பாயிலேருந்து குஜராத் உருவாகி இருக்கு. ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிராவும் குஜராத்தும் சேர்ந்தது தான் இன்றைக்கி பம்பாயாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து குஜராத் தனியாக பிரிஞ்சிடுச்சு. பம்பாய் மகாராஷ்டிராவும் மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 1960. ஓகேவா? ஸோ புரியுதா? பம்பாய் ஃபஸ்ட்டு 56 அடுத்து 4 வருஷம் கழிச்சு 60. நாகாலாந்து மாநில சட்டம் 62. நாகாலாந்து மாநிலம் அசாம் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ நாகாலாந்து எங்கே? அசாமிலிருந்து, நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, அசாம் இருந்தது இல்லையா, அசாமில் இருந்து நாகாலாந்தை பிரிக்கிறாங்க 62. ஓகேங்களா? ஸோ சட்ட திருத்தம் பின்னாடி இன்னொரு முறை இருக்குது. எக்ஸ்ட்ரா டேட்டா நான் கொடுத்துருக்கேன், கவர்மெண்ட்லையும் இருக்குது, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் சட்ட திருத்தம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஞாபகம் இல்லை, எது கொஸ்டின்ஸ் வருமோ அதை மட்டும் சொல்கிறேன். முதல்ல பிரித்தது குஜராத், அதுக்கடுத்து நாகாலாந்து 62. அது பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் ரொம்ப முக்கியம். ஓகே, பஞ்சாப், சத்தீஸ்கர், சண்டிகர், அது பஞ்சாப் ஹரியானா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் சண்டிகர். ஓகே, பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1966. ஹரியானா மற்றும் சண்டிகர் வரும். சண்டிகர் தான் என்னென்னா ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் ஒரே தலைநகர் எதுன்னு பார்த்தோம்னா சண்டிகராக இருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் புதிய இமாச்சல பிரதேசம் மாநில சட்டம். நம்ம என்ன பார்த்தோம், இமாச்சல பிரதேசம் அங்கே இருக்கு பாருங்க. இமாச்சல பிரதேசம் என்ன பார்த்தோம்னா யூனியன் பிரதேசமாக இருந்தது. ஓகேங்களா? 1956 சட்டத்தின்படி. ஆனால் அதை புதுசாக என்ன மாத்திரம் மாநிலமாக மாத்திரம் 1970. 60 குஜராத், 62 நாகாலாந்து, 66 பஞ்சாப்லேருந்து ஹரியானா சத்தீஸ்கர், 70 இமாச்சலம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வடகிழக்கு இமாச்சல பிரதேசம் மாநிலமாக மாற்றிக்கிறோம். வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு பேர் போடுறாங்க. 1971 ரொம்ப இம்பார்ட்டன்ட். வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் தனியாக. அதில் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் மாநிலங்கள் உருவாக்கம். அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கம். ஓகேங்களா? ஸோ மணிப்பூர், திரிபுரா ஆல்ரெடி என்னவா இருந்தது, யூனியன் பிரதேசமாக இருந்தது. அது ரெண்டுத்தையும் தூக்கி 71 மாநிலமாகவும், ஓகேங்களா, மேகாலயா, மிசோரமையும் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 மாநிலம், 4 மாநிலத்தை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அருணாச்சல பிரதேசம், மிசோரத்தையும் என்ன யூனியன் பிரதேசம் உருவாக்குறாங்க. இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. மணிப்பூரா, திரிபூர், மேகாலயா இது 3 மட்டும்தான் மாநிலமாக மாற்றிருப்பாங்க. அருணாச்சல பிரதேசமும் மிசோரத்தையும் யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. ஸோ இதில் சின்ன கரெக்ஷன். அது மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இது 3 மட்டும்தான் மாநிலம். அருணாச்சல பிரதேசமும் மிசோரமும் யூனியன் பிரதேசம். 1971. சிக்கிம் மாநில சட்டம் 1975. சிக்கிம் 2 முறையாக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு சிக்கிமை இணை மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க 1974 35வது சட்டத்திருத்தம். 75 36வது சட்டத்திருத்தத்தின்படி சிக்கிம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலமாக மாறி இருக்கும். சிக்கிம் மாநில சட்டம் 1975. அருணாச்சல பிரதேச சட்டம் மற்றும் மிசோரம் மாநில சட்டம். அருணாச்சல பிரதேசம் மிசோரமும் மாநிலமாக மாற்றிருக்காங்க 1986. மிசோரம், அருணாச்சல பிரதேசம் மாநிலங்கள் உருவாக்கம். ஓகேங்களா? எப்போனா 1986 சட்டத்தின்படி. ஓகேவா? ஸோ சிக்கிம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1975. ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணால் கோவா 1987. கோவா மாநில சட்டம் 1987. மறுசீரமைப்பு சட்டம் 2000. சத்தீஸ்கர் மாநிலம் உருவாக்கம் 2000 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சத்தீஸ்கர் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? கோவா மாநில சட்டம் 1987. மறுசீரமைப்பு சட்டம் 2000. சத்தீஸ்கர் எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 2000 உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து 2000 3 சட்டம். 2000 சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் ப்ளஸ் ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஸோ சத்தீஸ்கர் எதிலேருந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துலேருந்து சத்தீஸ்கரும், ஓகேங்களா, உத்தராஞ்சல் இது சொல்கிறோம் இல்லையா, உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டும், ஓகேங்களா, பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் உருவாக்கியிருப்பாங்க 3. அதேமாதிரி ஆந்திர பிரதேசம் கடைசியாக 2014 ஆந்திர பிரதேசத்துலேருந்து தெலுங்கானா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது புக்கில் இருக்கிற டேட்டா தான், பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆந்திரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. புதிய மாநிலம் அமைப்பது இன்றும் சிக்கல் நிறைந்ததாக இருக்கின்றன. பண்பாடு, சாதி, மதம், மொழி, இனம் குறிப்பிட்ட அமைப்பு என்ற பல வழிகளில் சிக்கல்கள் இருக்கின்றன. ஓகே, இது விட்டுலாம், ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து வந்து மாநிலங்களின் மறுசீரமைப்புக்கு பிறகு. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை கொஞ்சம் இன்னும் டீப்பாக பார்த்தலாம். வெளி சோர்ஸ் இருக்குது, அவுட் ஆஃப் புக் சோர்ஸ், அதை பார்த்து கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் இதில் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் வெளியிலேருந்து நான் கொஞ்சம் சோர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். லட்சுமிகாந்த் புக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ புக்கில் இருக்கிற டேட்டாவை சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து புக்கை விட்டு லட்சுமிகாந்த் புக்கோ இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியல் கூட நிறைய டேட்டா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ லட்சுமிகாந்த் புக்கை பார்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் இதில் வந்து அவ்வளோவா தெரியாது, ஏன்னா ஸ்கேன் பண்ணனால அவ்வளோவா தெரியாது. நான் வந்து உங்களுக்கு நான் என்னோட வாய்ஸை நீங்கள் நோட் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம்னா எழுதி வச்சுக்கலாம். ஆல்ரெடி புக்கில் பார்த்தது தான், எக்ஸ்ட்ரா டேட்டா தான் சொல்ல போகிறேன். 1960 நம்ம என்ன பண்ணோம், பம்பாயை வந்து பம்பாயிலேருந்து குஜராத் பிரிச்சிருப்போம் இல்லையா? ஸோ குஜராத் பிரிஞ்சால் மீதம் இருக்கிற பம்பாய்க்கு என்ன பேர்னா மகாராஷ்டிரா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி 61 வந்து 61 நாங்கள் பார்க்கல, 62 நம்ம அசாம் தான், அசாம்லேருந்து நாகாலாந்து பிரிச்சதை பார்த்தோம் புக்கில். எக்ஸ்ட்ரா என்னன்னா 61 தாத்ரா மற்றும் நாகர் ஹவாலி வந்து யூனியன் பிரதேசமாக ஆக்கிட்டோம். ஏன் அப்போ ஆக்கல? 1956 எங்கடா போச்சு இந்த தாத்ரா மற்றும் நாகர் ஹவாலியே பார்க்கலையேன்னு பார்த்தோம்னா 1954 வரையும் ஓகேங்களா இந்த தாதர் மற்றும் நாகர் ஹவாலி யார்கிட்ட இருந்ததுன்னா போர்ச்சுகீசிய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வந்தது. சரிங்களா? 1954 தான் வந்தது. 61 போர்ச்சுகீசிய கட்டுப்பாடு இருந்த கோவா, டாமன் மற்றும் டையூ ஆகிய ராணுவ நடவடிக்கை மூலம் கைப்பற்றப்பட்டு யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது. அப்போ தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி ப்ளஸ் வந்து கோவா மற்றும் டையூ டாமன் இது எல்லாமே வந்து 1961 தான் போர்ச்சுகீஸ்லேருந்து வாங்கி நம்ம என்ன பண்ணோம், 54 தாத்ரா ஹவேலி வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. 61 அதை யூனியன் பிரதேசமாக மாற்றுறோம். அதே மாதிரி 61 தான் கோவா, டையூ, டாமன் வந்து வெளியே வருது போர்ச்சுகீஸ்லேருந்து. அதை வந்து 1961 உடனே என்ன பண்ணோம், யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 62 ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக்கப்பட்டது எப்படின்னா 1962 முன்னாள் பிரெஞ்சு குடியிருப்புகளான புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனம் ஆகியவை வந்து எல்லாம் சேர்த்து புதுச்சேரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவோட இணைக்கிறோம். 1954 இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதுவும் 1954 தான் இந்தியாவில் ஒப்படைக்கப்பட்டது. 62 தான் இணைக்கிறோம். சரிங்களா? யூனியன் பிரதேசமாக மாத்திரம். நெக்ஸ்ட் 1963 62 இன்னொன்று பார்த்தோம் நாகாலாந்து, அசாம். சரிங்களா? நாகாலாந்து அசாம்லேருந்து நாகாலாந்து பிரிக்கப்பட்டது. அடுத்தது இங்கே 1962 தான் பிரித்தாங்க. 63 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க, அதனால் 63 கொடுத்துருக்காங்க. புக்கில் இருக்கிற டேட்டா எடுத்துங்க. 62 நாகா, குண்டல் மற்றும் முன்சாங் பகுதியிலே அசாமிலிருந்து பிரித்து நாகாலாந்து ஓகேங்களா மாநிலம் அறிவிக்கப்பட்டது. 16வது மாநிலம். அடுத்தது 1966 பஞ்சாபிலிருந்து இந்து பேசும் மாநிலமான ஹரியானா பிரிக்கப்பட்டு 17வது வந்து ஹரியானா. அதே மாதிரி சண்டிகரை யூனியன் பிரதேசமாக்கப்பட்டிருப்பாங்க. பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே காமன் இதுதான். பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் சண்டிகர் தான் வந்து என்னது பொது தலைநகரமாக இருக்கும். 1966 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா 3ஆக பிரிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 1971 யூனியன் பிரதேசமாக இருந்த இமாச்சல் பிரதேசம் பார்த்தோம் இல்லையா? புக்கில் வந்து 70 இருக்கும், 71 ஒன்றும் இல்லை, 70 சட்டம், 71 நடைமுறைப்படுத்திருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? 70 புக்கில் இருக்கிறத எடுத்துங்க. 70 யூனியன் பிரதேசம் இமாச்சல பிரதேசத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாநிலமாக மாற்றிருப்பாங்க. 18வது மாநிலம். அடுத்து வந்து 72 நான் பார்த்தோம்ல 71 வடகிழக்கு சட்டங்கள் முன்னாடி வரும். அதன் அடிப்படையில் அடுத்த வருஷம் நடைமுறைப்படுத்திருப்பாங்க. 1971 வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஒன்று ஏற்றி 72 மணிப்பூரும் திரிபுராவும் என்னவா இருந்ததுன்னா யூனியன் பிரதேசமாக இருந்தது. அதை மாநிலமாக மாற்றுறாங்க. 19வது மாநிலம் மணிப்பூர், 20 திரிபுரா மற்றும் மேகலாயா 21ஆவதாகவும் வேற என்ன 21வது மாநிலம் மேகாலயாவை கொண்டு வராங்க. மிசோரமும் அருணாச்சல பிரதேசமும் யூனியன் பிரதேசம் ஆகின. அப்போ மேலே மிசோரம் புக்கில் பார்த்தோம்லையா, அது தப்பு. மிசோரம்ன்ற வார்த்தை எடுத்துடுங்க. யூனியன் மாநிலமாக எதை மாற்றுறாங்கன்னா மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. ஓகேங்களா? மிசோரமும் அருணாச்சல பிரதேசமும் என்னவா இருக்குன்னா யூனியன் பிரதேசமாக மாற்றுறாங்க. 1974 35 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்ட திருத்தத்தோட கொடுத்துருக்கான். சிக்கிம் சொன்ன இல்லையா, 1974 35வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் படி ஓகேங்களா சிக்கிம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்திய ஒன்றியத்துடன் ஒரு அங்கமாக மாற்றிருப்பாங்க. சிக்கிம் வந்து வேற இந்தியாவோட பகுதியாக இருக்காது, தனியாக இருந்திருக்கும். சிக்கிமை வந்து இணை மாநிலமாக, அதாவது இந்தியாவில் ஒரு இணை மாநிலம், முழு மாநில அந்தஸ்து கிடையாது, இணை மாநிலமாக எந்த சட்டத்திட்டம்னா 1974 35வது சட்டத்திட்டத்தின்படி இந்தியாவின் இணை மாநிலமாக ஒன்றிணைச்சிருப்பாங்க. அது எப்போ தனி மாநிலமாக மாற்றிருப்பாங்கன்னா 1975 36வது சட்டத்திட்டத்தின்படி 22வது மாநிலமாக்கப்பட்டது. சிக்கிம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்லிட்டேன், அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா? 35 74வது சட்டத்திட்டத்தின்படி இணை மாநிலம், 36வது சட்டத்திட்டம் 75 படி தனி மாநிலம். சரிங்களா? மிசோரம் அருணாச்சல பிரதேசம் பார்த்தோம் இல்லையா 1972 இதாக இருந்திருக்கும்ல யூனியன் பிரதேசமா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1987 மிசோரம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் கோவா இது மூணும் என்னவா மாற்றுறாங்கன்னா மாநிலமாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? கோவா வந்து எப்போ பார்த்தோம் 1961 தான் கோவா இணைச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான். 2000 3 சட்டங்கள் ஏற்றுறாங்க. அந்த 3 சட்டங்கள் என்ன, 3 மாநிலம் வந்து இதாகுது. ஒன்று வந்து சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் ஆகியவன. ஓகேங்களா? சத்தீஸ்கர் வந்து மத்திய பிரதேசம் இருந்தோம், உத்தரகாண்ட் வந்து எங்கன்னா
உத்தரப்பிரதேசத்துலையும் ஜார்க்கண்ட் பீகார்லேருந்து பிரித்து 2000 3 மாநிலத்தில் உருவாக்கிட்டாங்க. 28 மாநிலங்கள் வந்துடுது. ஓகேங்களா. அடுத்தது 2014 ஓகேங்களா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா பிரிக்கப்பட்டு 29வது மாநிலமாக ஓகேங்களா 2014 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட இருக்கும் ஓகேங்களா, டேட்டு கூட இருக்கும், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் டேட் ஓகேங்களா. 2014 ஜூன் 2 நினைக்கிறேன் ஓகேங்களா, டேட் கன்ஃபார்மாக சரியாக பண்ணீங்க. 2014 ஜூன் 2 தெலுங்கானா பிரிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 2019 ஓகேங்களா, 2019 ஆகஸ்ட் 5 370 சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு 2019 அக்டோபர் 31 ஓகேங்களா என்ன வந்திருக்கும், நம்மளோட காஷ்மீரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாநிலன்ற பதவியை தூக்கிட்டு அதை ஜம்மு காஷ்மீர் ப்ளஸ் லடாக் அப்படின்னு சொல்லி 2 யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. அதனால் 29 மாநிலம் இப்போ இருந்தது இல்லையா, ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து எடுத்ததுனால 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கும். கடைசி அப்டேட்டு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மாநிலமாலேருந்து எடுத்துடுவாங்க சரிங்களா. ஸோ இதுவரையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த புக்கில் எக்ஸ்ட்ரா இருக்கிற டேட்டாவும் கீழே சொல்லிட்டேன். சிக்கிம் பார்க்கும்போது சிக்கிம் எத்தனாவது சட்டத்திருத்தம், சிக்கிம் 34வது சட்டத்திருத்தத்தின் படி 35வது சட்டத்திருத்தம் 1974 படி இணை மாநிலம், 36 1975 சட்டத்திருத்தின் படி தான் அது தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அசாமின் போட்டோ, அப்போ போட்டோ மொழி போடோன்னு சொல்லுவோம். போடோ மொழி எங்கே பேசுகிறாங்கன்னா அசாம், கர்நாடகாவில் கூர்க்கு இதற்கு உதாரணமாக கூறலாம் ஓகேங்களா. ஸோ இது ஞாபகம் ஒரு டேட்டா, அசாமில் போடோ, கர்நாடகாவில் கூர்க்கு. அடுத்தது ஒரே மொழி பேசும் 2 மாநிலம் அருகருகே இருந்தாலும் அம்மாநிலையில் இருந்து சாதி மத வேறுபாடெல்லாம் இருக்குது. 1950ஆம் ஆண்டு 12 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன. பிறகு 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதாவது 14 மொழி, இங்கே 12 கொடுத்துருக்காங்க, மாற்றிங்க. 1950 நம்ம 14 மொழிகள் இருக்குது, 8வது அட்டவணையில் இப்போ 22 மொழிகள் இருக்குது. ஸோ எல்லைகள் இதெல்லாம் சும்மா கதை தான். மண்டல கட்சி மாநிலங்கள் உருவாக்கம் இதை பார்க்கலாம். ஆர்டிகல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அண்மை கால பொறுத்தப்பட்டில் ஒரு மாநிலத்தின் குறிப்பிட்ட நிலப்பகுதியை பிரிப்பதன் மூலம் நாடாளுமன்றம் புதிய மாநிலங்களை உருவாக்க முடியும். ஆர்டிகல் 3 சொல்லியிருக்குமா, பெயர் மாற்றம் செய்வது, எல்லைகளை மாற்றி அமைப்பது உள்ளிட்ட அதிகாரங்களை நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆர்டிகல் 3. இருந்தாலும் இவை நாடாளுமன்றத்தில் முன்வரைவு மூலம் நிறைவேற்றப்பட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முன்வரைவு யாராவது மசோதா கொண்டு வரணும், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அதுக்கு கொடுக்கணும். இது தொடர்புடைய மாநில அரசாங்கத்தின் கருத்துக்களும் அந்த மாநில அரசாங்கத்தின் சட்டமன்ற தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சொன்னோம்ல ஆந்திரா பிரிக்கிறாங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கிறாங்கன்னா பாதிக்கப்படும் மாநிலத்துக்கிட்ட கருத்தும் கேட்கணும். ஆனால் அந்த கருத்துக்கு குடியரசுத் தலைவர் செவி சாய்க்காமலும் போகலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பும். குடியரசுத் தலைவர் இது தொடர்பான தனி முன்வரை ஒன்றினை நாடாளுமன்றத்தில் ஏற்ற பரிந்துரை செய்வார். பிறகு நாடாளுமன்றத்தில் ஏற்றப்படும். அவ்வளவுதான். என்ன இல்லை, தேசம் என்ற பொருள்படும் நேசன் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்ததாகும். நோட் பண்ணிக்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. தேசம் என்ற பொருள்படும் சொல் எங்கிருந்து வந்தது, லத்தீன் மொழியில் நேஷன் அப்படின்ற மொழியிலிருந்து வந்ததாகும். அனைவரும் ஒரு ரத்த பந்தம் உடையவர் என்ற பொருளில் இந்த கருத்துரு உருவாகுது. நேஷன் அர்த்தம் அனைவரும் ஒரு ரத்த பந்தம் அப்படின்றது தான் ஓகேவா. லத்தீன் என்ற சொல் இனம் என்ற பொருளில் தேசத்தை குறிப்பிட்டது ஓகேவா. ஓகே அவ்வளோதான். அடுத்து தேசியம் என்ற கருத்துரை வரையறுப்பது சுலபமல்ல. தனிப்பட்ட ஒரு காரணியை வைத்து ஆராய முடியாது. ஒற்றுமை உணர்வு, பலதரப்பட்ட செயல்களின் முடிவு, இனம் மற்றும் மொழி குழுமம் மற்றும் அரசியல் விருப்பம் எல்லாற்றும் மேலாக வரலாற்று வளர்ச்சி ஆகினா தேசியம் வந்து ஓகே. இதில் அவ்வளோவா இது இல்லை ஓகே. தேசம் உருவாகியது மொழி மற்றும் நிலப்பரப்பு என பல அலகுகள் ஒருங்கியமைப்பு தான் தேசம் உருவானது. எர்னஸ்ட் ரெனான் வாதிக்கிறார் அப்படின்னு யார் சொல்கிறது, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க. ஏன்னா கூற்றுகளை கேட்குறாங்க. தேசமானது குறிப்பாக பொருளியல், வாழ்வு, மொழி மற்றும் நிலப்பரப்பு என பல அலகுகள் ஒருங்கே அமைக்கப்பட்டு தேசம் உருவாகிறது அப்படின்னு யார் சொன்னதுன்னா எர்னஸ்ட் ரெனான். சரி ஓகே. இந்த பாடம் இப்போ சிலபஸுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும் நான் படிச்சுக்கிட்டா போதும். இப்போ மொழிவாரி மாநிலங்கள் படித்தோம். அடுத்து தமிழ்நாடை பற்றி ஸ்பெசிஃபிக்காக படிக்க போகிறோம். இது யூனிட் 9லேயும் நமக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்படுதல் 1802ஆம் ஆண்டு வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கினார். ஸோ சென்னை மாகாணத்தை உருவாக்குனது யாருன்னா வெல்லஸ்லி பிரபு 1802 ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1798 அவர் தானே துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் ஓகேவா. ஸோ 1802 வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கினார். 18ஆம் நூற்றாண்டு 2வது பகுதி வரை தென்னிந்தியாவில் பல்வேறு சிற்றரசு ஆட்சி புரிஞ்சாங்க. அப்படியே மாறிட்டு வருது இந்திய நிர்வாக அமைப்பை ஓகேங்களா. சென்னை மாகாணத்தை உருவாக்குனவர் வெல்லஸ்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்ம ஆந்திர பிரதேசம், ஒரிசா இந்த மாதிரி மாநிலம் பிரிஞ்சிருச்சு. நவம்பர் 1 1956 மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ மதராஸ்ன்ற ஒரு தனி மாநிலம் உருவாகிருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்னன்னா நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இதன் பெயர் தமிழ்நாடுன்னு மாற்றோம் இல்லையா, அது எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம் ஓகேவா. ஓகே நமக்கு தெரியும் ஓகே. ஃபஸ்ட்டு நீதி கட்சின்ற ஒரு அமைப்பு இங்கே டி மாதவன் தியாகராயர் மற்றும் பல பிராமணர் தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பினை உருவாக்கினர். பிற்காலத்தில் இயக்கம் நீதி கட்சியின் புகழ் பெற்றது. 1920ஆம் ஆண்டு சென்னை நீதி கட்சி போராடி 20 முதல் 37 வரை ஆட்சி செஞ்சது. பாருங்கள், 20 முதல் 37 வரை நடைபெற்ற 5 தேர்தல்களில் 4 முறை வென்று ஓகேங்களா. 20 முதல் 37 வரை எத்தனை 5 தேர்தல் நடந்திருக்கும். அதில் 4 முறை தான். ஒரு தேர்தல் சுப்பராயன் சொல்லிட்டு கருப்பு குதிரை என்று அழைக்கப்படும் சுப்பராயன் அவரு ஜெயிச்சிருப்பார் ஓகேங்களா. ஸோ பிறகு
பிறகு தேர்தலில் காங்கிரஸ் வந்து 1937 காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். பிறகு பெரியார் ஈவே ராமசாமி தலைமையில் சுயமரியாதை இயக்கமாக மாறிடும். 25 சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வரும். 37 வந்து நீதி கட்சி வந்து பெரியாருக்கு கீழே திராவிட கழகமாக மாறிடும். 44 பார்த்துருவோம் இல்லையா. ஸோ திராவிட நாட்டோட சிந்தனை. ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் தன்னை பலப்படுத்தியது. ஒத்துழையாமை இயக்கம் தான் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் பலப்படுத்தியது. 1937 சென்னை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ராஜாஜி முதலமைச்சராக வருவார். அவர் 2 அரசு கொள்கைகளை உருவாக்குறாரு. ஒன்றாவது வந்து தீண்டாமை ஒழிப்பு, இரண்டாவது வந்து இந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிப்பது. தீண்டாமை ஒழிப்பு வந்து நல்ல விஷயம். இன்னொன்று வந்து இந்தி மொழியை வந்து தேசிய மொழியாக அறிவிக்கிறது. பள்ளிகளில் இந்தி கட்டாய மொழியமாக்கப்பட்டது. இது பிராமணர் அதாவது மற்ற எல்லாருக்குமே வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருந்துச்சு. தந்தை பெரியார் திருவிக்கா சொல்லிட்டு பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்ப்பு போராட்டத்தில் மாநாட்டில் நடத்தினாங்க. மறைமலை அடிகள் இதில் முக்கியமான பங்காற்றிருப்பார். தமிழர்களான மறைமலை அடிகள், திருவிக்கலான் சுந்தரம் எல்லாமே போராடுறாங்க. ஈவேரா பெரியார் இப்போராட்டத்துக்கு தனது மனப்பூர்வமான ஆதரவை நல்கினார். தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தினை எழுப்பும் அளவுக்கு இப்போராட்டத்தை ஆதரித்தார். ஓகேங்களா. ஸோ யார்? ஈவேரா பெரியார். இப்போ அதாவது மறைமலை அடிகள் இவங்கெல்லாம் போராட்டத்தை கொண்டு வராங்க. அதில் ஓகேலா ஈவேரா வந்து என்ன பண்ணுறான்னா தன்னோட ஆதரவை கொடுக்குறாரு. தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தினை எழுப்பும் அளவுக்கு போராட்டத்தை ஆதரித்தார். 1939 திராவிட நாடு மாநாட்டினை நடத்தி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார். யார்? பெரியார். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தினை எழுப்பும் அளவுக்கும் அவர் போராட்டத்தை இது பண்ணுறார், ஆதரிக்கிறார். காமராஜர், ராஜாஜி இவங்க வந்து தமிழர், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளர் ஆகியோரை உள்ளடக்கிய திராவிட நாடு என்ற தனிநாடு கோரிக்கை இயக்கம் பிராமணர் இல்லாத இயக்கத்துக்கிட்ட வளர தொடங்கியது. 1944 ஈவேரா ராமசாமி நீதி கட்சியினை என்ன மாற்றினார்? சேலம் மாநாட்டில் திராவிட கழகம் என்று பேர் மாற்றிருப்பார். ஓகேங்களா. ஸோ நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றினார் என்ற தீர்மானத்தினை சேலம் மாநாட்டில் நிறைவேற்றினார். தீர்மானத்தை கொண்டு வந்தது அண்ணாவா இருப்பார், நிறைவேற்றியது ஈவே ராமசாமி அவர்கள். ஓகே, வேறு என்னென்னா இதில் அவ்வளோதான். ஓகே, திராவிட நாடு கோரிக்கை தமிழ் மொழி பேசுவோர் அல்லாத மக்களின் ஆதரவை பெறவில்லை. ஓகே, தட்சண பிரதேசம் என்னும் மாநில கொள்கை. அடுத்தது ஓகேங்களா, திராவிட கருத்தாக்கத்துக்கு எதிர்நிலை. இங்கே வந்து திராவிட கருத்தாக்கம் திராவிடம்னு வந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தட்சண பிரதேசம், அதாவது திராவிட கருத்தாக்கத்து எதிர்நிலையில் இருந்த தென்னிந்தியாவை களமாக கொண்டு ஒரு புதிய அரசியல் நிலைக்கத்தினை ராஜாஜி உருவாக்குறாரு. பெரியார் வந்து திராவிட நாடுன்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக ராஜாஜி வந்து தட்சண பிரதேசம்னு சொல்கிறாரு. இது தமிழ்நாடு மற்றும் கேரளாவை உள்ளடக்கியதாகும். சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம் போன்ற தனது சீடர்கள், அப்போது ராஜாஜியோட சீடர் யார்? சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம். ஓகேங்களா. இக்கருத்தினை பரப்பினார். ராஜாஜியின் இந்த அரசியல் கருத்தினை பெரும்பாலான தென்னிந்திய அரசியல் கட்சிகள் எதிர்த்தனர். ஓகேங்களா. புரட்சிகர சோசியலிச கட்சியை சேர்ந்த ஸ்ரீகண்டன், புரட்சிகர சோசியலிச கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகேங்களா. புரட்சிகர சோசியலிச கட்சியை சேர்ந்த ஸ்ரீகண்டன், கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அச்சுதமேனன், ஓகேங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அச்சுதமேனன், திருவிதாங்கூர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஏ.கே. கோபாலன் ஆகியோர் தட்சண பிரதேச கோரிக்கையை கடுமையாக எதிர்க்கிறாங்க. கேரளாவை சேர்ந்த இவங்க 3 பேர் எதிர்க்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் பெரியார் எடுத்தாரோ அது மாதிரி வந்து கேரளாவில் வந்து சோசியலிச கட்சியை சேர்ந்த ஸ்ரீகண்டன், கம்யூனிஸ்ட் கட்சி, கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அச்சுதமேனன், திருவிதாங்கூர் கட்சியை சேர்ந்த ஏ.கே. கோபாலன். விடுதலை பத்திரிகையில் பெரியார் இது குறித்து தலையங்கம் எழுதினார். விடுதலை பத்திரிகை பெரியார் தான். ஓகேவா. அதில் எழுதுறாரு 1935 தான் ஒரு நிகழ்வு விடுதலை. அனைத்து தமிழர்களும் தட்சண பிரதேச அமைப்பை எதிர்த்து முதலமைச்சருக்கு தந்தி அனுப்புங்கள் என்று அறைகூவல் விடுத்தார் பெரியார். ஓகேங்களா. குறிப்பாக கர்நாடகாவும் எதிர்த்தது. கர்நாடக மக்கள் கட்சியை சேர்ந்த சர்தார் சரணா கவுடா, ஓகேங்களா, கர்நாடகா சார்ந்தது யார்? சர்தார் சரணா கவுடா இதை எதிர்க்கிறார். இருந்தபோதும் 1956 அமிர்தசரஸில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ராஜாஜியும் அவரது ஆதரவாளர்களும் தட்சண பிரதேசம் குறித்து பேசினர். மீண்டும் அப்பயும் 1956 ராஜாஜி பேசுறாரு. எங்கன்னா அமிர்தசரஸில். ஓகேங்களா. அவரது சீடர்களும். ஆனால் அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜர் அந்த மாநாட்டிலேயே கருத்தினை கடுமையாக எதிர்த்தார். அதாவது 1956 ராஜாஜியும் காங்கிரஸ் தான், காங்கிரஸும் காமராஜர் அவர்களும் காங்கிரஸ் தான். ராஜாஜி என்ன பண்றாரு அப்படின்னா 1956 மாநாடு, அமிர்தசரஸ் மாநாட்டில் தட்சண பிரதேசம் தமிழ்நாடு கேரளா தட்சண பிரதேசமா இருக்கணும்னு சொல்றாரு. அந்த மேடையிலே யாருன்னா காமராஜர் எழுந்து அதை எதிர்க்கிறாரு. தமிழ்நாட்டில் தாம் கலந்து கொண்ட அனைத்து பொதுக்கூட்டம் தட்சண பிரதேச கருத்தினை எதிர்த்து முழங்கினார் காமராஜர் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ மக்களும் தட்சண பிரதேசம் எதிராக போராட தொடங்கினார். அவ்வளவுதான். விடுதலைக்கு பின்பு மொழிவாரி மாநிலங்கள் மறுசீரமைப்பு. ஓகேங்களா. 1900 நம்ம பார்த்தோம் 56 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மொழிவாரி மாநிலமாக உருவாக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்றதை வந்து நம்ம என்ன மதராஸ்ன்றதை தமிழ்நாடாக மாற்றிருப்போம். ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். 1955 சமர்ப்பித்தது. அதாவது மாநில மறுசீரமைப்பு ஆணையம், பசல் அலி ஆணையம் இறுதி அறிக்கை 1955 செப்டம்பர் சொன்னமே அப்போ சமர்ப்பித்தது. அதில் சென்னை, மைசூர் மற்றும் கேரளா மாநிலங்கள் அமைய பரிந்துரை செய்தது. புதிய சென்னை மாநிலம் நவம்பர் 1, 1956 உருவாக்கப்பட்டது. அதாவது சென்னையில் மதராஸ் தான் சொல்லுவோம். மதராஸ் மாநிலம் 1956 உருவாக்கப்பட்டது. ஆனால் அங்கே வந்து என்னன்னா மதராஸில் வந்து
மதராஸ் மாநிலத்தில் வந்து என்ன இருந்ததுன்னா நிறைய பேர் என்ன பேசுனாங்க, தமிழ், கேரளா இது எல்லாமே கலந்து இது இருந்தது இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. தேவிக்குளம் ஓகே, ஆனால் மறுசீரமைப்பு ஆணையம் இதை ஏற்கவில்லை. பொதுவாக ஒரு பகுதி வட்டத்தில் எந்த மொழி பேசுகிறோ அதிக விளையாட்டில் வாழ்கிறார்களோ அந்த மொழி மாநிலத்துடன் அப்பகுதி இணைக்கப்பட வேண்டும் என்பதை ஆணையம் ஏற்றுக்கொண்டது. தேவிக்குளம் உள்ளிட்ட 4 வட்டங்களை பொறுத்து வேறு அளவீட்டினை பயன்படுத்தியது. ஓகேலா. பேசிக் கான்செப்ட்னா எந்த மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி அந்த பகுதி வந்து அந்த மொழி பேசுகிற மாநிலத்தோட இணைந்தாங்க. ஆனால் தேவிக்குளம் ப்ளஸ் 4 வட்டங்களை பொறுத்து வேற ஒரு காரணத்தை கொண்டு வராங்க. நிலப்பரப்பு காரணம் காட்டி அவை திருவிதாங்கூருடனே நீடித்தல் என அறிவித்தது. ஓகேங்களா. தேவிக்குளம் ப்ளஸ் இன்னும் 4 அது வந்து நம்ம தமிழ்நாடோட பேசல. ஏன்னா அவங்க தமிழ் மொழி தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டோட இணைக்காம கேரளாவோட இணைச்சிட்டாங்க. காரணம் நிலப்பரப்பு. ஓகேங்களா. ஸோ தமிழ் மொழி பேசுவோர் சதவீத அடிப்படையில் 4 வட்டங்களாக அகதீஸ்வரம், தோவாளை, கல்குளம் மற்றும் விழுவங்காடு சென்னை மாநிலத்தோடு சேர்க்க வேண்டும் என கோரினர். ஓகேங்களா. இந்த 4 மாநிலம் தான், 4 மாவட்டம் தான். ஆனால் அதே அளவீடு செங்கோட்டை வட்டம் சென்னை மாநிலத்தில் அமைய கோரப்பட்டது. சேம் அதே மாதிரி செங்கோட்டையும் எங்கே இருக்கணுமா, சென்னை மாநிலத்தில் அமைய கோரப்பட்டது. அதிக தமிழ் மொழி பேசும் மக்களிடம் அந்த பகுதி சட்டமன்ற பிரதிநிதிகள் தமிழர்களாக இருந்த போதிலும் புவியியல் காரணங்களாக திருவிதாங்கூர் பகுதிகள் கொச்சின் மாநிலத்தோடு இணைக்கப்படவிட்டன. ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு கொச்சினா இருந்துச்சு. ஓகேவா. கேரளாவை தான் சொல்கிறாங்க. தோவாளை, கல்குளம், விளவங்காடு, ஓகேங்களா, அகதீஸ்வரம் இந்த 4த்தையும் எங்கே கொடுத்துட்டோம்னா கேரளாவுக்கு கொடுத்துட்டோம். செங்கோட்டை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ கன்னியாகுமரியும் செங்கோட்டையும் தமிழ்நாடு வந்திருக்கும். இதுவே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். தமிழ்நாடு என பெயர் மாற்ற போராட்டம். ஓகேங்களா. அது எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். சாகும் வரை உண்ணா நோன்பு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கரலிங்கனார். ஜூலை 27, 1956 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 13, 1956 77 நாள் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு பேர் மாற்றணும். சங்கரலிங்கனார் இறந்துறாரு. அவர் எத்தனை நாள்னா மொத்தம் 75 நாள் உண்ணாவிரதம் இருப்பார். 76வது நாள் இறந்துறாரு. டேட் எப்படின்னா ஜூலை 27 to 1956. நெக்ஸ்ட் வந்து எப்போ முடியுதுன்னா அக்டோபர் 13, 1956. ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு தான் 1967 அண்ணா வந்து என்ன பண்ணுவார்னா வெற்றி பெறாரு. அண்ணா வெற்றி பெற்ற உடனே அப்போ ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தீர்மானத்தை கொண்டு வந்து 1969 ஜனவரி 14 67 வராரு. 7 வந்து தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. 69 வந்து தமிழ்நாடுன்ற பெயரை வந்து மதராஸ்ன்ற பெயரை தமிழ்நாடுன்னு மாத்துறாரு. ஓகேவா. ஸோ இவ்வளோதான். இந்த பாடம் வந்து முடிஞ்சு போச்சு. ஒன்றியம் மற்றும் அதன் ஆட்சி பகுதியிலும்ன்ற பேசிக் கான்செப்ட் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா வந்து மாநிலங்கள் இந்தியான்ற ஒரு தேசம் எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா டேட்டாவும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதை படித்தாலே நீ டெஸ்ட் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம். தேங்க்யூ பை இனியும். ஓகேங்களா. ஓகே பாய்.